இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சொந்தமா ஒரு வீடை சொந்தமாக்கிக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் அந்த மாதிரி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடை விற்க போறவருக்கும் அந்த வீடை வாங்க போறவருக்கும் ரெண்டு பேருக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பேவர் இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பேச போறோம். ஒருத்தர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன்னு இருக்கிறவரு வீடு, சொந்த வீடு ஒரு வீடு வச்சிருக்காரு. பிங்கிறவரு வாங்க போறவரு. ஏங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவரோட வீடு 10 லட்ச ரூபாய் போட்டு வாங்கினது 15 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு சேல் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. பிங்கிறவரு 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கும் தயாரா இருக்காரு. 15 லட்ச ரூபாய்க்கு அவர் இந்த ஏங்கிறவரு பிக்கு 15 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை செல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஏ என்ன பண்ணலாம்னா, அந்த வீடை 5 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்து அதை ஒருத்தருக்கு ரெண்டடா கொடுத்தோம்னா இவருக்கும் அவரோட 10 லட்சம் போட்ட பணமும் திரும்பி வந்துருச்சு. அவரோட ப்ராஃபிட் மட்டும்தான் அவர்கிட்ட லீஸுக்கு எடுத்திருக்காரு. வீடும் அவர் கையில தான் இருக்கு. வீடு சொந்தம் கிடையாது, ஆனா லீஸுக்கு எடுத்து அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அவரு யாரை வேணாலும் ஹயர் பண்ணி அந்த வீட்டுல ரெண்ட் எடுத்து விடலாம். இதனால வித்தவருக்கு என்ன லாபம், வாங்கினவருக்கு என்ன லாபம்? இப்ப ஏங்கிறவரு வீடை வித்தார் இல்லையா, அவரு 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டாரு, திருப்பி 10 லட்ச ரூபாய் வந்துருச்சு. அவரோட லாபம் 5 லட்ச ரூபாய் என்னாச்சு அப்படின்னா லீஸ் கொடுத்துருக்காரு. லீஸு கொடுத்த அந்த அமௌண்ட் பத்திரமா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இவர்கிட்ட மாசம் மாசம் ரெண்டட் அமௌண்ட்டும் வந்துட்டு இருக்கும். பிங்கிறவருக்கு என்ன லாபம்? பிங்கிறவர் வீடை வாங்கினவர். பிங்கிறவர் வீடை வாங்கிட்டு 15 லட்ச ரூபாய் வீட்டை இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம அஃபோர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல அவருக்கும் ஒரு ஹாப்பி. அவருக்கு மெதுவா இவர் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு என்னோட பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது திருப்பி கொடுத்தா போதும். அதனால அவருக்கும் 15 லட்ச ரூபாய் வீட்டை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது. இவருக்கு 10 லட்ச ரூபாய் வீட்டை 10 லட்ச ரூபாய் வீட்டை வாங்கினதை 15 லட்சத்துக்கு வித்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியும் கிடைக்குது. இதுல ரெண்டு பேருக்குமே கெயின் தான். இதுல வித்தவருக்கு தான் நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அவருக்கு 5 லட்சம் பத்திரமாவும் இருக்கு. அந்த வீட்டை 5 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணாரு, அது பத்திரமாவும் இருக்கு. அவருக்கு மாசம் மாசம் எவ்ரி மந்த் ரெண்ட்டும் வருது. அந்த இந்த ரெண்டட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் வீடை வித்தவருக்கு லாபம் தான். வாங்கினவருக்கு எப்படியாச்சும் அஃபோர்ட் பண்ணிட்டுமே 15 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஹாப்பியும் தான். இந்த ரெண்டு விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.